யார் யாரோ வாழ்வீரே சிலுவையை கண்டீரோ, சிலுவைக்காய் பணி செய்ய வாரீரோ. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எஸ்எம்பியும் என்ஜிபியும் மிஷனரி இயக்கத்தின் சார்பில் உங்கள் எல்லாருக்கும் அன்பான வாழ்த்தலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மார்க் 16:15 நீங்கள் உலகமெங்கிலேயும் புறப்பட்டு போங்கள், சர்வ சிருஷ்டிக்கும் இந்த சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுங்கள் என்று அவரை பின்பற்றின அவருடைய சீசர்களுக்கு அவர் கட்டளை கொடுத்தார். இதன் அடிப்படையில் எஸ்எம்பிஎம் சால்வேஷன் மிஷன் பார்ட்டேக்கர் மூமெண்ட், நெகேமியா நியூ ஜெனரேஷன் பார்ட்டேக்கர் மூமெண்ட், இந்த அமைப்பு தேவனுடைய அரசை இந்த நாட்டில் ஸ்தாபிக்கிற பணியில் ஈடுபட்டிருக்கிறோம். அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்து ஒரு மத ஸ்தாபகர் அல்ல, மாறாக பரலோகம் செல்வதற்கு வழி என்ன என்பதை தெளிவாக சொல்லிக் கொடுக்கும்படி வந்தவர். அவர் சொன்னார், நானே வழியும் நானே சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்னார். அது மாத்திரமல்ல, இந்த பூமியில் மனிதர்கள் ஒவ்வொருவரும் பாவ நிவிர்த்திக்காக பாவ விமோசனம் தேடி மோசம் போகிறதை நாம் பார்க்கின்றோம். எங்கு பார்த்தாலும் மந்திரவாதிகள் கூட்டம், எங்கு பார்த்தாலும் ஏமாற்றுகிற கூட்டம், எங்கு பார்த்தாலும் சுயநல பிரியர்கள் கூடியிருக்கிற இந்த காலகட்டங்களில் ஜனங்கள் வஞ்சிக்கப்படக்கூடாது என்பதற்காக அப்போஸ்தலர் 4:12 தெளிவாக எழுதியிருக்கிறது, மேலே வானத்திலையும் கீழே பூமியிலையும் மனிதர்கள் ரட்சிக்கப்படுவதற்கு இயேசு கிறிஸ்து நாமமே இல்லாதபடி வேறு நாமம் இல்லை. பிதாவாகிய கடவுள் மனுக்குலத்துக்கு உருவாக்கி வைத்திருக்கிற ஒரு நல்ல வழி இது. என் அன்புக்குரியவர்களை, இந்த பாதையை பின்பற்றாத ஒவ்வொருடைய வீட்டிலையும் சமாதானம் கிடையாது, நிம்மதி கிடையாது, கலவரம், போராட்டம். அன்பானவர்களே, நம்முடைய தேசத்து மக்களை பொறுத்தவரையிலையும் திரள் கூட்டமான மக்கள் சமாதானம் தேடி நிம்மதியை தேடி எங்கு போனால் கிடைக்கும் என்று சொல்லி அலைந்து கொண்டிருக்கிற ஒரு காலகட்டம். கிராமங்களிலே கலவரம். கடந்த நாட்களில் பஞ்சாப் சென்று இருக்கும்போது அங்கு ஒருவர் சாட்சி சொன்னார், எங்களுடைய கிராமத்தில் ஒருவரை ஒருவர் பகைத்து அதிகமான கலவரங்கள், எல்லார் வீட்டிலையும் குடிவெறி தலைவிரித்தாடி கொண்டிருந்தது. என்ன செய்யலாம் ஆண்டவரே என்று சொல்லி யோசிக்கும்போது அந்த ஜனங்களில் பலருக்கு நான் ஆண்டுடைய சமூகத்தில் உபவாசத்தோடு ஜெபம் பண்ண போகிறேன், வாருங்கள் என்று சொல்லி அழைப்பு கொடுத்தேன். ஆண்டவரின் கிருபையினாலே ஒரு சிலர் வந்தார்கள். ஆனால் நான் தீவிரமான ஜெபத்தில் எங்களுடைய கிராம மக்கள் மேலே ஒரு சமாதானம் வரட்டும், ஒருவருக்கொருவர் விட்டு கொடுக்கிற வரட்டும், ஒப்புரவாகுதல் வரட்டும், கலவரம் தீரட்டும் என்று சொல்லி நான் ஆண்டவரிடத்தில் போராடி ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். 16 பேர் அந்த ஜெபத்தில் வந்து மனம் திரும்பி இயேசுவை ஏற்றுக்கொண்டதோடு கூட இனி கலவரம் செய்ய மாட்டோம், இனி விட்டு கொடுப்போம் என்று சொன்னார்கள். எல்லாவற்றுக்கு மேலாக பிரிந்து போயிருந்த 5 குடும்பங்கள் இப்படி ஒப்புரவானார்கள் என்று சொல்லி சாட்சி சொன்னார்கள். என் அன்புக்குரியவர்களே, தேவன் சமாதானத்தின் தேவன், அவர் கலகத்தின் தேவன் அல்ல. என் அன்புக்குரியவர்களே, நாம் நம்முடைய பணித்தளத்தில் 250 குழந்தைகள், ஆதிவாசி குழந்தைகளை நாம் படிக்க வைத்திருக்கிறோம். அருமையானவர்களே, இந்த குழந்தைகள் மூலமாகவும் அவருடைய வீடுகளில் சமாதானம், பிரச்சனைகளுக்கு தீர்வு வருகிறதை பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, நீங்களும் எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். வருகிற காலங்கள் கிறிஸ்மஸ் காலங்கள். இந்த சமாதானத்தின் தேவனை கிராமங்கள் தோறும் மகிமைப்படுத்துவதற்கு, கிராமங்கள் தோறும் கிறிஸ்மஸ் விழாக்கள் நடத்துவதற்கு, கிராமங்கள் தோறும் கிறிஸ்துமஸ் பவனி நடத்துவதற்கு, அருமையானவர்களே, அது மாத்திரமல்ல, மிஷினரிகளுக்கும் ஆதிவாசி குழந்தைகள், இந்த பழங்குடி குழந்தைகளுக்கும் ஒரு கிறிஸ்மஸ் ட்ரெஸ் கொடுப்பதற்கு சிறப்பு நன்கொடைகளை சேகரிக்கிறோம். எங்களுடைய பத்திரிகை ஒவ்வொரு மாதமும் அனுப்புகிறோம் அல்லவா, ஆத்துமாவை தேடி. இந்த பத்திரிகையோடு கூட சேர்த்து ஒரு காணிக்கை கவரும் வைத்திருக்கிறோம். உங்களுடைய வீடுகளுக்கு இது வறுமை என்றால் ஒருவேளை திறந்து பார்த்து ஜெபம் பண்ணி ஆண்டவர் உங்களோடு கூட ஏவுகிறவைகளை நீங்கள் அனுப்பி வைக்கும்படி அன்போடு கூட கேட்கிறோம். நீங்கள் என்ன அனுப்புகிறீர்களோ அதை அப்படியே டிவைட் பண்ணி அந்த குழந்தைகளுக்கும் அந்த மிஷினரிகளுக்கும் இவைகளை அப்படியே கொடுத்து விடுவோம். அருமையானவர்களே, ஒரு மிஷினரிக்கு 3000 ரூபாய் அந்த குடும்பத்துக்கு கொடுக்கணும்னு சொல்லி நிர்வாக குழு தீர்மானம் பண்ணியிருக்கிறோம். ஆதிவாசி குழந்தைகளுக்கு 600 ரூபாய் கொடுக்கணும்னு சொல்லி தீர்மானம் பண்ணியிருக்கிறோம். ஆண்டவர் தேவைகளை சந்திப்பார் என்றால் இதை கொடுக்கறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறோம். அருமையானவர்களே, இதுவரையிலேயே 465 கிராமங்களில் ஆராதனை தலத்தை உருவாக்கி இருக்கிறோம். 22 கிராமங்களில் ஆலயங்கள் கட்டி பிரதிஷ்டை செய்திருக்கிறோம். அடுத்த வாரத்தில் இமாச்சல் பிரதேசத்தில் ஒரு ஆலயமும், அருமையானவர்களே, ராஜஸ்தானில் ஒரு ஆலயமும் பிரதிஷ்டை இருக்கிறது. அதோடு கூட திருமுழுக்கு வைபவங்கள் இருக்கிறது. ஜெபம் பண்ணி கொள்ளுங்கள். ஆண்டவர் சித்தமானால் வந்து பங்கு பெற உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம்.
அருமையானவர்களே, நேபாள் நாட்டில் ஆண்டவருக்கு மகிமையாக முதல் ஆலயத்தை கட்டி பிரதிஷ்டை செய்தும் அதனுடைய ஸ்பான்சர் சாலமோன் ஐயாவுடைய குடும்பத்தார் வந்தார்கள், பங்கு பெற்றார்கள். அந்த ஆலயம் கர்த்தருக்கு மகிமையாக இன்றைக்கு சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. அந்த தாலுகாவிலேயே நாம் கட்டினது தான் முதல் ஆலயம். துல்சிபூருங்கிற இடத்துல ஆலயம் இருக்கிற, அதுவுமே ஆலய தோற்றமாக இருக்காது, ஒரு ஹால் போல தான் இருக்கும். ஆனால் ஆலய தோற்றத்தோடு கூட முதலாக ஒரு மாடல் ஆலயத்தை நான் கட்டி பிரதிஷ்டை செய்வதற்கு ஆண்டவர் உதவி செய்தார். அன்புக்குரியவர்களே, இந்தியா முழுவதும் ஆண்டவர் நல்ல அறுவடையை வைத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து அவருடைய காலங்களில் சொல்லும்போது பயிர்கள் விளைந்து கிடக்கிறது, அறுவடைக்கு எஜமான் ஆட்களை அனுப்பும்படி அவரிடத்தில் விண்ணப்பம் பண்ணுங்கள் என்று சொன்னார் அல்லவா, 2020 ஆண்டுகளுக்கு முன்பு. ஆனால் இன்றைக்கு நம்முடைய நாட்டை பொறுத்தவரையிலையும் எங்கு பார்த்தாலும் பயிர்கள் விளைந்து கிடக்கிறது. அது மாத்திரமல்ல, அறுவடைக்கும் எஜமான் அநேகரை எழுப்பி வைத்திருக்கிறார். கிராமங்கள் தோறும் அறுவடை செய்வதற்கு ஆட்கள் ஆயத்தமாக இருக்கிறார்கள். நிறைய இடங்களில் மிஷினரிகளுக்கான பயிற்சி, ஆத்துமாதாய பயிற்சி நடத்தி கொண்டிருக்கிறோம். அருமையானவர்களே, இந்த நிகழ்வுகள் எல்லாவற்றை செய்வதற்கு, ஆலயங்கள் கட்டுவதற்கு, கிராமங்களில் கிறிஸ்துமஸ் விழாக்களை நடத்துவதற்கு எங்களுக்கு ஏராளமான தேவைகள் உண்டு. நீங்கள் ஜெபம் பண்ணி கொள்ளுங்கள். ஆண்டவர் இம்மட்டும் இந்த இயக்கத்தை நடத்தி வருகிறார். சுமார் 197 மிஷினரிமார் வேலை செய்கிறார்கள். அவர்களுக்கான மாதாந்திர உதவித்தொகை, ஆதிவாசி குழந்தைகளுடைய கல்விகளுக்கான உணவு உடைகள் நாம் கொடுக்க வேண்டும். இம்மட்டும் தேவன் நடத்தி வருகிறார். ஆண்டவர் ஏவுவார் என்றால் ஒரு மிஷினரி இதுவரையிலையும் ஸ்பான்சர் செய்யாதவர்கள் ஒரு 3000 ரூபாய் ஒரு நாளில் ஒரு குடும்பம் ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்ற ஒரு செலவு தான். அருமையானவர்கள், ஆதிவாசி குழந்தைகளுக்கு 600 ரூபாய் ஒரு மார்னிங் டிபன் சாப்பிடுகிற செலவு தான். பார்த்துக்குங்க என் அன்புக்குரியவர்களே, நாம் இப்படி சில காரியங்களை ஆண்டவருக்காக செய்வதன் மூலம் ஏராளமான மக்கள் நம்மை போல நல்வாழ்வை பெறுவார்கள். அன்புக்குரியவர்களே, குடி வெறியில் இருந்து பலரை தேவன் மாற்றி கொண்டிருக்கிறார். அருமையானவர்களை, அசுத்தாவின் அலக்கழிக்கிலிருந்து தேவன் அநேகரை மாற்றி கொண்டிருக்கிறார். ஒரு சீக்கிய குருவானவரை சந்தித்தோம். அவர் அன்றைக்கு ஞானஸ்நானம் எடுத்து இயேசு குறித்து போதிக்கிறவர். சொன்னார், நான் ஒரு நல்ல போதகர் என்றாலும் எங்களுடைய வீட்டில் நிம்மதி இல்லை, என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நிறைய பாவங்கள் இருந்தது, இதிலிருந்து ஒரு விடுதலை கிடைக்குமான்னு யோசித்தேன், வழியே இல்லாமல் இருந்துச்சு. ஒரு நாள் நற்செய்தியை நான் கேட்டேன். அந்த நற்செய்தியை கேட்கும்போது எனக்கு ஒரு உணர்வு இருந்துச்சு. ஆனால் அவங்க ஜெபம் பண்ணும்போது ஒரு வல்லமை வெளிப்பட்டதை நான் பார்த்தேன். அப்பொழுது எனக்கு தெரியும், எங்களுடைய குரு எங்களுக்கு நல்ல காரியங்களை போதித்திருக்கிறார். ஆனால் எங்களுடைய குருவை காட்டிலும் இயேசு கிறிஸ்துவனிடத்தில் ஒரு வல்லமை, ஒரு மகிமை இருக்கிறதை நான் பார்க்கிறேன் என்று சொல்லிவிட்டு தொடர்ந்து வேதாகமத்தை படிக்க ஆரம்பிக்கும் போது இந்த வேதாகமத்தில் எழுதியிருக்கிற அநேக வார்த்தைகள் எங்களுடைய மூமெண்ட்லேயும் இருக்கிறது. எல்லாவற்றையும் பார்த்துவிட்டு கிறிஸ்தவ மார்க்கம் அதற்கு முன்னதாகவே வந்ததாகிவிட்டது. அப்படி என்றால் இந்த வேதாகமத்திலிருந்து தான் எங்களுடைய புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது என்பதை நான் புரிந்து கொண்டு விட்டேன். ஆகவே முழு மனதோடு மேலும் மேலும் வாசிக்க ஆரம்பித்தேன், ஜெபிக்க ஆரம்பித்தேன் என்று சொல்லி தன்னுடைய சாட்சியை சொல்லி அவருடைய வாழ்க்கை எப்படியெல்லாம் மாறினது, நான் மாற்றப்பட்ட இந்த காரியத்தை என்னுடைய கிராம மக்களுக்கு இப்பொழுது போதித்து அருகாமையில் இருக்கிறவர்களுக்கு, உறவினர்களுக்கு நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார். என் அன்புக்குரியவர்களே, இந்த மாபெரும் காரியங்கள் நம்முடைய தேசத்தில் இன்னும் துரிதப்படுவதற்கு, ஆண்டுடைய வருகை சீக்கிரமாக இருப்பதற்கு நாம் இந்த துரிதமாக இந்த பணியில் ஈடுபடுவோம். ஒரு நாள் நாம் ஆண்டவரை சந்திக்கும் போது வெறுங்கையோடு அல்ல, ஒரு திரள் கூட்டமான ஆத்துமாக்களோடு கூட ஆமேன் கர்த்தராகிய இயேசுவை வாரும் என்று சொல்லி முகமுகமாய் தரிசிக்க வேண்டும். லூக்கா 15:10 எழுதியிருக்கிறது, மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கிறது என்று சொல்லி நம்முடைய தேசத்தவருடைய பெயர்கள் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட அன்புக்குரியவர்களை தொடர்ந்து ஜெபம் பண்ணி கொள்ளுங்கள். ஊழியங்களில் உங்களை ஈடுபடுத்துங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கிராமங்களில் ஆலயங்களை கட்டுவதற்கு முன் வாருங்கள். நல்ல பக்க ஆலயம் 7 லட்சம் ரூபாய் கட்டலாம். ஒரு சற்று மாடலோடு கூட 5 லட்சம் ரூபாய் கட்டலாம். கச்சா ஆலயம் 3 லட்சம் ரூபாய் கட்டலாம். நேபாள் போன்ற பகுதிகளிலே டின் சீட்டில் 2 லட்சம் ரூபாய் கட்டலாம். அன்புக்குரியவர்களை எழும்பி வரும்படி கூட உங்களை நான் அன்போடு கூட நான் அழைக்கிறேன். அருமையானவர்களே, இந்த இயக்க நிகழ்வுகளை பார்த்த நீங்கள் இந்த இயக்கத்தின் ஊழியங்களை உங்களுடைய நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் மிஷினரி ஊழியங்களில் ஆர்வம் கொண்டவர்களுக்கும் நீங்கள் அறிமுகப்படுத்தி வையுங்கள். உங்களுக்கு தெரிந்த போதகமார், உங்களுக்கு தெரிந்த பல எழுப்புதல் ஊழியர்களிடத்தை இந்த ஊழியங்களை அறிமுகப்படுத்தி வையுங்கள். அருமையானவர்களே, இதன் மூலமாக அவர்களும் ஏவப்படுவார்கள் என்றால் இந்த ஊழியங்கள் இன்னும் தீவிரமாக நடைபெற ஆரம்பிக்கும். எங்களுடைய வங்கி எண்ணை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். நெகேமியா நியூ ஜெனரேஷன் பார்ட்டேக்கர் மூவ்மெண்ட், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, அக்கௌண்ட் நம்பர் 42 17 80 20 691, ஐஎஃப்எஸ்சி கோட் SPIN 0061767. அதோடு கூட சால்வேஷன் மிஷன் பார்ட்டேக்கர் மூவ்மெண்ட் SMBM, சவுத் இந்தியா பேங்க் 08860
7300000169. ஐஎஃப்எஸ்சி கோட் SIPL 00008886. எங்களுடைய தொலைபேசி எண்ணை குறித்து கொள்ளுங்கள். 90 43 86 7550 944737 7550. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலே நம்முடைய திருச்சபையின் ஒழுங்கின்படி பெண் குழந்தைகளின் பாதுகாப்பு பராமரிப்பு என்று சொல்லக்கூடியது. அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் ஆந்திரோபோன் என்று சொல்வார்கள் கிரேக்க பதத்தில். அப்படின்னா மனித வர்க்கம் சொல்லி பொருள். அதில் ஆணென்றும் இல்லை பெண்ணென்றும் இல்லை. இதை தான் பவுல் சொல்லும்போது கிறிஸ்துவுக்குள் ஆணென்றும் இல்லை பெண்ணென்றும் இல்லை, எல்லாம் சமம் என்று சொல்லுகிறார். இதில் பெண்களுக்கு சற்று சிறப்பு கொடுக்க வேண்டும் என்பது வேதாகமம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற உண்மை. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த காலங்களில் லூக்கா 8வது அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். அதில் ஒரு 8 பெண்களை குறித்து எழுதப்பட்டிருக்கும். இவர்கள் அத்தனை பேரும் இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்து திரைமறைவில் அவருக்காக ஜெபம் பண்ணி அவருடைய தேவைகளை சந்தித்தார்கள். தங்களுடைய ஆஸ்தியினாலே அவருடைய ஊழியங்களை ஆதரித்தார்கள். அவருடைய சீசர்களுடைய தேவைகளையும் இவர்கள் சந்தித்தார்கள் என்று எழுதியிருக்கிறது. இவர்கள் யாரும் சாதாரண குடும்பம் இல்லை, பெரிய சீமாட்டிகள் என்று சொல்லலாம். அன்புக்குரியவர்களே, அதில் மகதலேனா மரியாள் ஒரு பெரிய பணக்கார, அதே சமயம் ஒரு அசுத்தாவியில் பிடிக்கப்பட்டு வேசித்தனத்தில் இருந்து வெளியே வந்த ஒரு மகள். ஆகவே வளமான வாழ்வை பெற்ற இவர்கள் இந்த வளமான வாழ்வு மற்றவர்களுக்கு வேண்டும் என்று சொல்லி இயேசுக்கு பின்னால் இருந்து ஊழியம் செய்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்த பின்பும் பார்த்தீங்கன்னா முதல்ல அந்த மகதலேனா மரியாளை தான் அவர் தரிசனம் கொடுக்கிறார். மரியாளே என்று சொல்லி அன்போடு கூட ஒரு அழைப்பு கொடுக்கிறார். அது மாத்திரமல்ல, அருமையானவர்களே, இந்த சீரோபேனிக்கியா ஸ்திரீ என்று சொல்லி நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம் அல்லவா, அந்த இடம் யூதேய நாடு கிடையாது, அது ஒரு வேறு நாடு. என்றாலும் இயேசு கிறிஸ்து அந்த ஊருக்கு போகிறாரு. ஏன் போகிறாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த மகள் ஒரு தேவையோடு இருக்காங்க, விடுதலை எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். இது தெரிந்து அந்த மகளுக்கு ஒரு அற்புதத்தை செய்யணும், அந்த வீட்டுக்கு ஒரு நல்ல வாழ்வு கொடுக்கணும்னு சொல்லி இயேசு போகிறாரு. இயேசு அந்த வீட்டுக்கு போன உடனே அந்த அம்மா சொல்கிறாங்க, என் மக ரொம்ப அவதிப்படுறா, கொஞ்சம் இறங்கி ஒரு நன்மை செய்யுங்கன்னு சொல்லி. அப்போ அவர் என்ன சொல்கிறார், அம்மா பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்களுக்கு போடக்கூடாதுன்னு சொல்கிறார். ஒருவேளை உலக பிரகாரமான ஒரு ஏற்புடையதாக இல்லாத ஒரு வார்த்தை. அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, இந்த சகோதரியுடைய விசுவாசத்தை கொஞ்சம் ஒரு சின்ன டெஸ்ட்டு பார்த்துக்குங்க. ஆனால் அந்த டெஸ்ட்டில் அந்த மகள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக ஓவர்டேக் பண்ண. அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் சொல்கிறது உண்மைதான், ஆனால் மேஜின் கீழ் இருந்து துணிக்க விடும் இல்லையா நீங்கள் சாப்பிடும்போது, அதை எடுத்து சாப்பிட்றதுக்கு எனக்கு உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எனக்கு அற்புதத்தை செய்ய முடியும். என் அன்புக்குரியவர்கள் மேலே என்ன சொல்லியிருப்பா, நீங்கள் என்னை குணமாக்குவதற்காக, என் வீட்டுக்கு ஒரு நன்மை செய்கிறதுக்காகத்தான் நீங்கள் இந்த ஊருக்கு வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். ஆகவே உங்கள் கேள்வினால நான் உங்களை விட மாட்டேன். அப்போ தான் இயேசு ஆச்சரியப்பட்டு என்ன சொல்கிறார், மகளே உங்கள் விசுவாசம் மகா பெரியதுமான்னு சொல்லி அந்த வீட்டில் ஒரு அற்புதத்தை செய்தார்னு சொல்லி வாசிக்கிறோம். சரித்திரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த மகள் பெற்ற விடுதலை அருமையானவர்களே வட ஆப்பிரிக்கா முழுவதும் பரவி இன்றைக்கும் வட ஆப்பிரிக்கா ஒரு பெரிய ஆசீர்வாதம். வட ஆப்பிரிக்காவில் முழுமையாக கர்த்தருடைய பிள்ளைகள் வாழுகிறார்கள். காரணம் என்ன என்றால் இந்த ஒரு தாயாருடைய விசுவாசம். பார்த்துக்குங்க, இப்படி நிறையா சொல்லி கொண்டு போகலாம். இன்றைக்கும் திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி பகுதிகளில் மாபெரும் மாற்றங்கள், மாபெரும் எழுப்புதல். அங்குள்ள மக்கள் உலக அளவில் ஆசீர்வாதமாக இருக்காங்க. உலக அளவில் அருமையானவர்களே பல ஊழியங்களும் கொடுக்குறாங்க. அவங்க மட்டும்தான் இல்லை, எல்லா நாட்டுக்காரங்களும் கொடுக்குறாங்க. ஆனால் அவங்க அதிக வைராக்கியத்தோடு இருக்க என்ன காரணம் அப்படிங்கிறத நான் அடிக்கடி யோசித்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு பிராமண பெண் குளோரிண்டா அப்படின்றவங்க பார்த்துக்குங்க, அருமையானவர்கள் அவங்க சாக இருந்த நேரத்தில் டேவிட் என்ற ஒரு படை வீரர் அந்த சகோதரியை மீட்டதுனால அவர்கள் சத்தியத்தை அறிந்து கொண்டு எவ்வளவோ எதிர்ப்பு, எவ்வளவோ போராட்டங்கள் நடுவில் திருநெல்வேலியில் அவங்க தங்கியிருந்து ஜெபம் பண்ணி ஏழைகளுக்கு தானம் பண்ணி அங்கே ஒரு குடிசையில் ஒரு ஆலயம் கட்டி, இன்றைக்கும் திருநெல்வேலி போனீங்கன்னா அந்த குளோரிண்டா ஹால்குள்ளே போனீங்கன்னாலே ஒரு அமைதியாக இருக்கும். பார்த்துக்குங்க, நிறைய பேர் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை, குடும்பத்தில் இருக்கிற மன உளைச்சல், கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற போராட்டங்களுக்கு 2 பேருமே அங்கே போய் கொஞ்ச நேரம் உட்காந்து வருவாங்க. வந்தால் சரியாயிரும் அப்படின்னு சொல்லி அவங்க நம்புகிறாங்க. என் அன்புக்குரியவர்களே, இதெல்லாம் எதற்காக சொல்கிறேன்னா, அருமையானவர் அந்த மகளுடைய ஒரு வைராக்கியம். பார்த்துக்குங்க, ஐரோப்பியாவில் முதல் கிறிஸ்தவம் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லிதியால் அப்படின்னு சொல்லி ஒரு வியாபாரி மகா. அந்த சகோதரி ஒரு பெரிய வியாபாரி. ஆனால் ஒரு வைராக்கியம் அவங்களுக்குள்ள. அந்த மகள் இயேசுவின் அன்பை கண்டு கொண்டனே இயேசு கிறிஸ்துன்னு சொல்கிறாங்க. அப்போஸ்தலர்கிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் வாங்க எங்கள் வீட்டுக்கு,
நீங்கள் எல்லாம் தங்கி இருக்கிறதுக்கு இடம் இருக்குது, உங்களுக்கு சாப்பாடு நான் ஆயத்தப்படுத்தாரேன், எங்கள் வீட்டில் உட்காந்து நீங்கள் கர்த்தருடைய ஊழியத்தை செய்யுங்கன்னு சொல்லி. அதனால் அந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒன்றும் ஓப்பன் டோர் கிடையாது. கர்த்தருடைய ஊழியங்களை தங்க வச்சுருக்காங்கன்னு சொன்னாலே அவங்கள அரெஸ்ட் பண்ணிடுவாங்க, வீட்டையே தீ வச்சு கூட கொளுத்திடுவாங்க. அந்த சகோதரர் அதுக்கெல்லாம் பயப்படலை. என்ன வேணால் நடக்கட்டும், நல்ல காரியங்களை செய்கிறேன், நல்லது நடக்கட்டும். என் அன்புக்குரியவர்களே, இப்படி நல்ல காரியங்களை செய்வதில் துணிந்து முன்னேறி கொள்கிறார்கள். அருமையானவர்களே, யோபு எழுதின புஸ்தகம் 42வது அதிகாரம் 15வது வசனத்தை வாஸ்து பார்த்தீங்கன்னா, யோபுடைய பிள்ளைகளை போல அந்த வட்டாரத்துலேயும் சரி உலகத்திலேயே அழகான பிள்ளைகள் கிடையாது அப்படின்னு சொல்லி எழுதிட்டு, யோபு தன்னுடைய பிள்ளைகளுக்கும் தன்னுடைய எல்லா சொத்துல இருந்தும் சமமாக பங்குகளை கொடுத்தான் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு. அது மாத்திரமல்ல அருமையானவர்களே, எண்ணாகமத்தின் புஸ்தகத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, மோசேயின் இடத்துல ஒரு வழக்கு வருது. இந்த வழக்கு என்னென்னா, மனாசே கோத்திரத்தை பிறந்த ஒருத்தர் செலபேத்தியான்ற ஒருத்தர், அவர் திடீர்னு மரித்து போகிறார். அவருக்கு ஆண் பிள்ளைகள் கிடையாது. உடனே இந்த பொம்பளை பிள்ளைங்க என்ன பண்ணுறாங்க, மோசேட்ட போய் எங்கள் அப்பா பாவத்தினால சாகலை, எங்கள் அப்பாவோட பேர் இந்த ஊரில் சொல்லணும், அதனால் எங்கள் அப்பாவோட சொத்து எங்களுக்கு வேணும்னு சொல்லி கேட்குறாங்க. மோசேக்கு இது ஒரு புதிய பிரச்சனை. அந்த நாட்களில் பெண்கள் மதிக்கப்படாத காலம், பெண்களுக்குன்னு எந்த சொத்தும் கிடையாது. ஆகவே மோசே உடனே ஆண்டவர்கிட்ட போகிறாரு, ஆண்டவரே இந்த சகோதரி அந்த பிள்ளைகளுடைய கேட்குறாங்களே, நான் என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லும்போது இயேசு சொல்லுகிறார், அவங்க சரியான காரியத்தை கேட்குறாங்க, அவங்க அப்பா சொத்தை அந்த பிள்ளைகளுக்கு கொடுங்க. இது இஸ்ரவேல் நாடெங்கிலேயும் மாற்றப்படாத உண்மையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அருமையானவர்களே சொல்லுகிறார். அருமையானவர்களே, இதைத்தான் இயேசு கிறிஸ்து சொல்லும்போது சிறு குழந்தைகள் அவரிடத்தில் வருகிறார்கள். வரும்பொழுது இயேசு சொல்லும்போது மார்க் 10வது அதிகாரம் 15 சொல்கிறாரு, நான் ஒரு உண்மையை உங்களுக்கு சொல்லுகிறேன், குழந்தைகள் போல நீங்கள் தேவனுடைய அரசை ஏற்றுக்கொள்ளுங்கள். இந்த குழந்தைகளைப் போல நீங்கள் மாறாவிட்டால் நீங்கள் தேவனுடைய அரசுக்குள் பிரவேசிக்க முடியாதுன்னு சொல்லி பெண் குழந்தையை தூக்கி முன்னால் நிறுத்தி இந்த காரியத்தை சொல்கிறாரு. அன்புக்குரியல, அந்த நாட்களில் பெண்களை முன்னால் விடவே மாட்டாங்க, பார்த்துக்குங்க, தீட்டுன்னு சொல்லி நினைப்பாங்க. ஆனால் இந்த இடத்துல அவங்க அப்படி வரும்போது சீசர்கள் அதட்டினார்கள் என்று சொல்லி எழுதியிருக்கு. என்றாலும் இயேசு அவர்களை அழைத்து அவர்களை அதட்டினவர்களை கடிந்து கொண்டு இந்த பிள்ளைகளை ஆசீர்வதித்து சொல்கிற வார்த்தை தான், இந்த பிள்ளையை போல உங்களுடைய இதயம் மாறாவிட்டால் என்று சொல்லி சொல்லுகிறார். என் அன்புக்குரியவர்களே, அது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்து நடந்து வரும்போது 12 வருடமாக பெரும்பாடோடு கூட அவதிப்பட்டு கொண்டிருந்த ஒரு மகள், தீராத வியாதி, எல்லா சொத்தையும் வித்தாச்சு, எல்லாம் செலவு பண்ணியாச்சு, யார் யார் எந்தெந்த மருத்துவம் செலவு எல்லாம் பண்ணியாச்சு. ஆனால் அந்த மகளுக்கு அந்த ப்ளீடிங்லேருந்து மட்டும் விடுதலையே கிடையாது. 12 வருட பெரும்பாடு, தீட்டு என்று சொல்லி உலகமே ஒதுக்கி வைத்திருந்த அந்த மகளுக்கு தெரியும், ஏசியா மத்தியில் வந்திருக்கிறாரு, அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாலே எனக்கு ஒரு விடுதலை கிடைக்கும்னு சொல்லி யாருக்கும் தெரியாமல் பெருங்கூட்டமான அந்த மக்கள் மத்தியில் போய் அந்த வஸ்திரத்தின் ஓரத்தை சால்வை தான் தொட்டாங்க. அந்த நிமிஷமே சுகமாயிட்டாங்க. உடனே இயேசு அந்த இடத்துல நின்று, யார் என்னை தொட்டது? என் அன்பானவர்களே, பெருங்கூட்டம் அவரை நல்லா இடிச்சுக்கிட்டு இருக்காங்க. யார் என்னை தொட்டதுன்னு என்னங்க அர்த்தம்? சீசர்கள் கேட்குறாங்க, என்ன நீங்கள் பேசுகிறீங்க, இவ்வளோ கூட்டம் உங்களை இடிச்சுக்கிட்டு இருக்கு, யார் என்னை தொட்டது? இல்லை, ஒரு மகள் என்னை தொட்டாள். எல்லாரும் தொட்டாங்க, ஆனால் அந்த ஒரு மகள் தான் விசுவாசத்தோடு கூட தொட்டாள். பார்த்துக்குங்க, அவருடைய விசுவாசம் அந்த மகளை குணமாக்கி அவள் நடுங்கிறா. ஐயோ, கண்டுபிடிச்சிட்டாரு, என்ன நடக்குமோ தெரியல. ஏன்னா பெண்கள் மதிக்கப்படாத காலம், அதுவும் நான் தீட்டுள்ள பெண், எனக்கு என்ன நடக்குமோ தெரியாதுன்னு சொல்லி பயந்து இருக்கும்போது சொல்ல, மகளே பயப்படாதே, நீ விசுவாசித்திருக்கிறாய், உன் வியாதி நீங்கி நீ சுகமாயிரு என்று சொல்ல அந்த மகளை அன்போடு கூட ஆசீர்வதித்து விட்டு அவர் செல்கிறதை நாம் வாசிக்கின்றோம். என் அன்பானவர்களே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்படி பெண்களிடத்துல அதிக பிரியமாக இருக்க என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு பெண் தான் எல்லா காரியத்தையும் சிறப்பாக செய்ய முடியும் அப்படிங்கிறதான் பார்த்துக்குங்க. நாகமான் அப்படின்றது ஒரு பெரிய படை வீரர், அந்த ஊர்லேயே ரொம்ப மதிக்கப்படக்கூடியவர், எல்லாருமே அவருக்கு பயப்படுவாங்க. ஆனால் அவருக்கு ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனை மற்றவங்களுக்கெல்லாம் தெரியும், ஆனால் யாரும் பதில் சொல்கிறதுக்கு முடியலை. ஆனால் அந்த வீட்டில் வேலைக்கு போயிருந்த ஒரு பிள்ளை அந்த எஜமாட்டிகிட்ட என்ன சொல்கிறா, நம்முடைய எஜமானுக்கு ஒரு பிரச்சனை இருக்கிறத நான் பார்க்குறேன், நம்முடைய எஜமான் எங்கள் ஊருக்கு போனார்னா அங்கே போய் ஒரு தீர்க்கதரிசி இருக்காரு, அவர் தொட்டு இந்த மகளை இவருக்கு கட்டாயம் விடுதலை கொடுத்துருவாரு, போ சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. உடனே இந்த அம்மா, ஐயா இலவசமாக ஒரு வியாதி சுகமாகுதுன்னா போகலாமே, அவன் குஷ்டரோகத்தில் அவதிப்பட்டுக்கிட்டு இருந்தான். உடனே இஸ்ரவேலின் அரசருக்கு கடிதம் எழுதி அங்கே போகிறேன். அங்கே போனால் அந்த அரசர் உடையெல்லாம் கிழிச்சிக்கிறாரு, என்ன நான் என்ன சுகமாக்குறேன் தேவனா அப்படின்னு சொல்லி. அப்போ தான் அங்கே இருந்து திருப்பி சொல்கிறாரு, அந்த நாகமானை என்கிட்ட வர சொல்லுங்க. என் அன்புக்குரியவர்கள், அன்றைக்கி நாகமான் ஆண்டவரே அருமையானவர்கள் ஒரு குழந்தையுடைய சரீரத்தை போல மாறிச்சு. இதன் விளைவு என்ன, முழு சீரியா நாட்டுக்கும்
ரட்சிப்பு வந்தது அப்படின்னு சொல்லி பைபிள் எழுதியிருக்கு. ஒருவேளை ஒரு சாதாரண ஒரு அடிமை பெண்ணு அந்த குழந்தை. ஆனால் அந்த குழந்தை செய்த காரியத்தை பாருங்கள், மாபெரும் விடுதலை. பார்த்தீங்களா? என் அன்புக்குரியவர்களே, நீங்களும் அப்படி ஆண்டவருக்காக ஒருவேளை நான் ரொம்ப முடக்கப்பட்டிருக்கேன்னு நினைக்காதீங்க இல்லையா? நம்ம ஊரில் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா பெண் பிள்ளைகள் கொஞ்சம் இல்லை அப்படி பறக்க ஆரம்பித்தாலும் உடனே சிறக உடச்சி விட்றாங்க. நீ பொம்பளை பிள்ளை அப்படி இருக்கக்கூடாது இப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. அது மாதிரி சில அடிப்படை ஒழுங்குகளை சொல்லிக் கொடுக்கணும், உண்மைதான். ஆனால் அதே சமயம் அன்புக்குரியவர்களே, அவர்களுக்கும் முழு சிந்திக்கிற திறன் இருக்கிறது. நிறைய அவர்களுக்குள்ள திறமை இருக்குது பார்த்துக்குங்க என் அன்புக்குரியவர்கள். ஆகவே பெண்களை சமமாக மதிக்க வேண்டும், அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். நான் அந்த நாட்களில் இருந்த யூத பாரம்பரியத்தில் பார்த்தீங்கன்னா, ஒரு யூதன் அருமையான டெய்லி அவர் ஒரு ப்ரேயர் பண்ணுவார். என்ன ப்ரேயர் பண்ணுவாரான்னு தெரியுமா? ஆண்டவரே, நான் ஒரு பெண்ணாக பிறக்காதனால உங்களை ஸ்தோத்தரிக்கிறேன் அப்படிம்பாரான். இது ஒரு ஜபம் பார்த்துக்குங்க என் அன்பானவர்கள். இப்படி தான் பெருமை அவங்களுக்குள்ள. அப்புறம் சொல்லுவாராம், நான் ஒரு புற இனத்தவனாக பிறந்தனால உங்களை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். நம்ம இவர் மேலே இருந்து பொத்துனுக்களை விழுந்த மாதிரி இல்லையா? அப்புறம் சொல்லுவாராம், நான் நாயாக பிறக்காதனால உங்களை ஸ்தோத்தரிக்கிறேன்னு சொல்லி. என்ன ஜபம் இல்லையா? என் அன்புக்குரியவர்களை இப்படி தான் பெருமையோடு நம்மை நாமே உயர்த்தி பல ப்ரேயரை நம்ம நிறைய பேர் செய்கிறோம் பார்த்துக்குங்க. அன்புக்குரியவர்களை இந்த மாதிரி காரியங்களை செய்து நம்மையே பெருமைப்படுத்தி கொள்ளாத விடு. என்னை போல தான் அவங்களுக்கும் சம உரிமை இருக்குது, சம திறமை இருக்குது அப்படின்றத நம்ம எல்லாரும் மனதில் ஏற்றுக்கொண்டு நம்ம செயல்படுறோன்னா நிச்சயமாக பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நிச்சயமாக தருவார் பார்த்துங்க. அப்படி ஒரு எண்ணம் இருக்கும்னா ஏன் இந்த ஏற்றத்தாழ்வு இருக்குதுன்னு தெரில. நான் நேற்றை கூட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரிப்போர்ட்ஸை எடுத்து படிச்சுட்டு இருந்தேன். அதை எடுத்து பார்த்தா தமிழ்நாட்டிலேயே 1000 ஆண்களுக்கு 913 பேர், கேரளாவில் பார்த்தீங்கன்னா 768 பேர். அப்போ யாருங்க ஆம்பளைங்களுக்கு எங்கே போய் கல்யாணத்துக்கு பொண்ணு பார்க்குறது? அதனால தான் கேரளாக்காரங்க நிறைய பேர் பஞ்சாப்லையும் ஹரியானாவில் போய் கல்யாணத்துக்கு பொண்ணு பார்த்து கூப்பிட்டு வர்றாங்க பார்த்துக்குங்க. என் அன்புக்குரியவர்கள், இந்த நிலை மாற வேண்டும் என்றால் கருவில் இருக்கிறது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், அரசு தடை போட்டிருக்கு, அது ஆண் பெண்ணுங்கிறதெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு. அப்படியும் பணத்தில் சில டாக்டர்மார் எல்லாத்தையும் வெளியே சொல்லிவிடுறாங்க, அந்த குழந்தைய அழிச்சிடுறாங்க. இது வந்து கொலைக்கு சமம் பார்த்துக்குங்க. அருமையானவர்களை, கொலை செய்தோன்னா அந்த சகோதரியுடைய மனம் ரொம்ப பாதிக்கும். அந்த கணவரும் கூட அவ்வளோ பெரிய நிம்மதியாக இருக்க முடியாது. அது கொலைகார குடும்பம். ஆகவே கருவில் வருகிற குழந்தைய ஒரு நாளும் தடுக்காதிருங்கள் என் அன்புக்குரியவர்கள். ஒருவேளை நம்ம நாட்டு சட்டப்படி 2 குழந்தையில நம்ம வந்து ஆப்ரேஷன் பண்ணிக்கிறோம், ஃபேமிலி பிளானிங் பண்ணிக்கிறோம், அது சட்டப்படி நம்ம செய்கிறோம், அது ஏற்புடையது. ஆனால் உருவான பின்பு அழிக்கிறோம்னா அது கொலைக்கு சமம் பார்த்துக்குங்க. இன்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை வந்து ஆணா பெண்ணா அப்படின்றத தீர்மானிக்கிறது வந்து அந்த ஆணுடைய இதில் இருந்தால் வருதுன்னு சொல்லி சயின்டிஃபிக்காக சொல்கிறேன். அப்படி இருக்கும்போது எப்படிங்க அந்த ஒரு சகோதரியை குற்றவாளின்னு சொல்ல முடியும் இல்லையா? எங்களுக்கு சிலர் ஃபோனில் கூப்பிட்டு சொல்லுவாங்க, ஐயா எங்கள் வீட்டில் 3வது நான் பெண் குழந்தையை பெற்றெடுத்ததுனால வீட்டில் எல்லாருமே ரொம்ப கேவலமாக பேசுகிறாங்க, ஜோமினிடங்க என்னுடைய கணவரும் கூட சில நேரத்தில் இப்படி பெற்று போட்டியே நான் என்ன செய்கிறேன்னு சொல்லி வேதனையோடு என்கிட்ட பேசுவேன், என்ன செய்கிறேன்னு தெரில அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. என் மனைவிட்ட உடனே கொடுத்து அவங்கள்ட்ட பேசி நீ ஜோம் பண்ணுமான்னு சொல்லி சொல்லுவோம் பார்த்துங்க. என் அன்புக்குரியவர்களே, ஒருவேளை இவ்விதமான ஒரு மனநிலையை நம்ம எல்லாருமே முற்றிலும் நம்ம ஒதுக்க வேண்டிய காரியம் பார்த்துக்குங்க. அருமையானவர்களே, நம்ம நாட்டில் ஒருத்தர் சீஃப் மினிஸ்டர் அந்த கலைஞர்னு சொல்லுவாங்க இல்லையா? நான் ஒன்றும் அவருக்கு ரசிகரில் நடந்தது சொல்கிறேன். நாக்பூரில் ஒரு வாலிப பிள்ளை, அந்த பிள்ளைய அந்த வீட்டில் ஆண் குழந்தை இல்லைங்கிறதுக்காக மந்திரவாதி சொன்னான்னு சொல்லி பிறந்த வீட்டிலே அந்த பிள்ளையை நிர்வாணப்படுத்தி, அருமையானவர்களே, கடைசி அந்த மந்திரவாதி சொன்னான்ட்டு நரவில் இது பேப்பர்லாம் வந்த செய்தி. அப்போ தான் சொன்னார் அவர், அடிமட்ட காட்டி மிராண்டித்தனத்தை என்னைக்கு இந்த நாட்டில் நம்ம ஒழிக்க போகிறோம் அப்படின்னாரு பார்த்துக்குங்க. என் அன்புக்குரியவர், இப்படி நிறைய காரியம் நான் சொல்லிக்கிட்டே போவேன் பார்த்துக்குங்க. என் அன்புக்குரியவர்களே, ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ கர்த்தர் தந்தது வீட்டுக்கு ஒரு சமாதானம் தானே, ஒரு மகிழ்ச்சி தானே, அப்படிங்கிற மனநிலையோடு ஏற்றுக்கொள்றதை விட்டுட்டு ஒரு ஆண் குழந்தை வேணுங்கிறதுக்காக 18 வருஷம் ஆசையாக வளர்த்த பிள்ளைய கொடுக்குறவங்க எப்படிங்க மனதார ஏற்றுக்கொள்ள முடியும்? அன்புக்குரியவர்களே, இதே பெண்கள் உலக அளவில் நீங்கள் எவ்வளோ பெரிய மாற்றத்தை கொண்டு வந்துடும் தெரியல. கோல்ரா மேயர் தான் இன்றைக்கும் இஸ்ரேல் நாட்டில் பெயர் பெற்றவங்க இல்லையா? அவங்க சொன்னாங்களா இந்திரா காந்தி அம்மையாட்ட, உங்கள் ராஜஸ்தான் பாலைவனத்தை எங்களுக்கு ஒரு 10 வருஷம் லீஸு கொடுங்க, அது சோழவனமாக மாற்றி உங்கள் கையிலே கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லி. அன்புக்குரியவர்களே, அப்படி ஒரு பெரிய காரியங்களை சாதித்தவர்கள் தான் பெண்கள் பார்த்துக்குங்க. மிஷினரி பணியிலையும் பார்த்தீங்கன்னா அவங்க செய்த காரியங்கள்லாம் சாதாரணமான காரியங்கள் கிடையாது. அசாமில் பார்த்தீங்கன்னா சில இடங்களுக்கு ஆண்கள் ஊழியத்துக்கு போக முடியாது. ஆனால் அந்த இடத்துல சகோதரிமார் தைரியமாக போய் கர்த்தருடைய வார்த்தை இன்றைக்கும் சொல்கிறதை நான் பார்த்துருக்கிறேன். அருமையானவர்கள், இது ஆண்கள் செய்ய முடியாத ஒரு காரியம் இல்லையா அன்புக்குரியவர்களே? ஆகவே அவர்கள் எல்லா விதத்திலையும் திறமையானவர்கள். பெரிய காரியங்கள் என் அன்புக்குரியவர்களே, திருநெல்வேலியில் நடந்த மகா மற்றகமான செயல்கள் பார்த்தீங்கன்னா, பெண் குழந்தைகளை கோயிலுக்கு விற்றுவிட்டால்
குடும்பத்தில் வியாதி இருக்காது, குடும்பத்தில் ஒரு செழிப்பு இருக்கும், வறுமை இருக்காதுங்கிற ஒரு மூட நம்பிக்கை திருநெல்வேலி வட்டாரத்தில் தேவதாசிகள் முறைக்கு வித்திட்டு வெற்றி பெற்றுக்குங்க. அருமையானவர்களே, அந்த நிகழ்வுகளை தடுத்து நிறுத்துறதுக்கு ஒரு நாள் முடியலை. ஏமி கார்மைக்கல் அம்மையார் ஒரு நாள் மிஷினரி ஊழியத்தை கர்த்தருக்குன்னு சொல்லி அவர்கள் செய்துவிட்டு வரும்போது அந்த பகுதிகளில் ஒரு பெண் குழந்தை ஓடி வர்றாங்க. அந்த குழந்தை பிரியனா, அந்த குழந்தை பேர். அந்த குழந்தை ஒரு 15 வயசு இருக்கும். ஓடி வந்து அந்த அம்மா அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறாங்க. இந்த பிள்ளை அப்படியே கட்டி பிடிச்சி அப்படியே தூக்கி முத்தம் கொடுத்துட்டு திரும்பி பார்த்தா அது சாமியார். ஏன்னா அவங்க வீட்டில் உள்ளவங்க இந்த பிள்ளைய அந்த சாமியார் கையளிச்சாச்சு, இவங்க என்ன வேணாலும் பண்ணிக்கிடலாம். என் அன்புக்குரியல், அன்றைக்கி தான் இந்த அம்மா நினைச்சாங்க, இந்த பெண் குழந்தைகளுக்கு நான் மறுவாழ்வு கொடுக்க வேண்டும் என்று டோனாவூரில் ஒரு ஹாஸ்டல் ஆரம்பித்து இவரோட பெண் பிள்ளைகளை அங்கே எடுத்து படிக்க வைத்தார்கள். அப்புறம் வளர்ந்த பின்பு பள்ளிக்கூடம் இல்லாதனால தான் டோனாவூரில் இல்லையா என் அன்பானவர்களே, சாரா டக்கர் என்ற ஒரு கல்லூரி உருவாகுவதற்கும் ஆண்டவர் அன்றைக்கு ஒரு பெரிய நன்மையான ஏவுகளை இந்த தாயார் மூலம் செய்தார்கள். என் அன்புக்குரியவர்களே, இப்படி கல்வி கற்க வைத்து உயர்ந்த ஆசீர்வாதத்தை எல்லாருக்கும் கொடுத்தது மிஷினரிகள். அன்பானவர்களே, இன்றைக்கும் பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்புன்றதை நம்ம எல்லாருமே ரொம்ப யோசிக்க வேண்டிய காரியம். 80% குழந்தைகளுடைய வன்கொடுமைன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, சொந்த வீட்டில் தான் நடக்கு, நெருங்கிய உறவினர்கள் மத்தியில் தான் நடக்கு. ஆகவே என் அன்பானவர்களே, பெண் குழந்தைகளை தயவு செய்து யாரையும் நம்பி தனியாக விட்டு செல்ல வேண்டாம் என்று உங்களை அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். அது மாத்திரமல்ல, பெண் குழந்தைகளை தனியாக ஜவுளி கடைக்கும் அனுப்பாதிருங்கள், விழாக்களுக்கு அனுப்பாதிருங்கள். சமீபத்தில் ஒரு பேப்பரில் செய்தி படித்த ரொம்ப வேதனையாக இருந்துச்சு. அந்த பிள்ளை அந்த வீட்டில் ரொம்ப அழகாக இருப்பா, மூத்தவ ரொம்ப அழகாக இருப்பா, நல்ல ஒரு வசதியான குடும்பம், நல்ல குடும்பம், கல்லூரிக்கு அப்படி செய்து பேசிக்கும்போது திடீர்னு அந்த ஜூஸ் குடிக்க போகிற இடத்துல அதே போல் வயசில் ஒரு பிள்ளையோட பழகி அவள் சொல்லியிருக்கா, நம்ம இவ்வளோ நேரம் பழகிட்டோம், எனக்கு ஒரு பர்த்டே இன்றைக்கி எங்கள் வீட்டுக்கு வரணும்னு சொல்லி. அருமையானவர்களே, பர்த்டே அவங்க அம்மாட்ட சொல்கிறா, எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுமா, நான் இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் அவளோட இருந்து சந்தோஷப்படுத்திட்டு நாளைக்கு நான் அப்படியே அங்கேருந்து பள்ளிக்கூடத்தை விட்டு நான் வீட்டுக்கு வந்துடுறேன்னு சொல்லி. என் அன்புக்கூரில் அந்த ராத்திரி அந்த வீட்டில் நடந்த கொடூரம் வெளியே சொல்ல முடியாது பார்த்துக்குங்க. அடுத்த நாள் அவள் வீட்டில் வேதனையோடு நடக்கிறத பார்த்தோன்னு அங்கே அக்காக்காரி கேட்டிருக்கா, எம்மா உனக்கு என்னாச்சு, ஏன் இப்படி இருக்க? உடனே மருத்துவமனை கூட்டு போனது தான் தெரியும் அந்த பிள்ளைக்கு ஏற்பட்ட கொடூரங்கள். என் அன்புக்குரியவர்களே, பெண் பிள்ளைகள் தயவு செய்து தனியாக இரவில் கல்யாணத்துக்கு பின்பு எங்கேயும் தங்குவதற்கோ இல்லை என்றால் ஜவுளி கடை போகிறக்கோ விழாக்களுக்கு செல்வதற்கோ பேரண்ட்ஸோடு செல்லுங்கள். இல்லை என்றால் 5-6 ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து 5-6 பேரும் வெளியேறி அன்றைக்கு வீட்டுக்கு வந்துவிட வேண்டும். என் அன்புக்குரியவர்களே, இப்படி உங்களை எந்த விதத்தில் இழந்து விடாதபடி நீங்கள் காத்துக்கொள்ள உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். அருமையான வாலிப தங்கச்சிமார், உங்களுக்கு அம்மா அப்பா என்ன பர்மிட் பண்ணுறாங்களோ அதை அன்போடு கூட ஏற்றுக்கொள்ளுங்கள். அது உங்களுக்கும் உங்களுடைய எதிர்காலத்துக்கும் மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும். அம்மாமார் தயவு செய்து மறுபடியும் சொல்கிறேன், பெண் பிள்ளைகள் விஷயத்தில் மிக சிறப்பாக இருங்கள். ஒரு யூதன் இப்படி தினமும் ஜெபம் பண்ணுவானா, ஆண்டவரே என்னுடைய மகள் கல்யாணத்துக்கு முன்னால் கருவுராயிடக்கூடாது, என்னுடைய மகள் கல்யாணம் ஆன பின்பு அவள் மலடி ஆயிடக்கூடாதுன்னு சொல்லி ஜெபம் பண்ணுவானா பார்த்துக்கு. அன்புக்குரியவர்களே, அப்படிப்பட்ட மாபெரும் ஆசீர்வாதத்தோடு கூட உங்களுடைய குடும்பம் சிறந்து விளங்க, உங்கள் பிள்ளைகள் உங்கள் வீட்டுக்கு அலங்காரமான மாளிகையாக இருக்க வாழ்த்தி ஆசீர்வதித்து நான் ஜெபிக்கிறேன். நல்ல பிதாவே, இந்த வார்த்தைகளை கேட்டு எங்கள் அன்பு குடும்பத்து பிள்ளைகள் எல்லாருக்காக ஸ்தோத்திரம். எங்களை நம்பி தந்த குழந்தை செல்வங்களுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த செல்வங்களை மகிமையான பாத்திரங்களாக நாங்கள் உருவாக்குவோம் என்று சொல்லி நம்பி கொடுத்திருக்கிறீரே ஆண்டவரே. ஆண் பிள்ளைகளாக இருந்தாலும் பெண் பிள்ளைகளாக இருந்தாலும் சமமாக பாவித்து அவர்களுக்கு சம உரிமையை கொடுத்து ஆண்டவரே சரியான பாதையில் நடத்துவதற்கு இயேசுவே நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, எங்களுடைய பிள்ளைகளை ஆண்டவரே, பெண் பிள்ளைகளை தனியாக அனுப்புவதில் ஆண்டவரே நாங்கள் அதிக சிரத்தை எடுக்கிறதற்கு உதவி செய்யும். இன்றைக்கி நிறைய காரியங்களை கேட்டோம், எங்களுக்கு நல்ல ஆலோசனைகளை நீ தொடர்ந்து தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லா வீட்டிலையும் வளர்ந்து இருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதியும். பிள்ளைகளுக்கு நல்ல கல்வி மானிய நாவுகள், நல்ல தரிசனங்கள், தரிசனம் நிறைந்த பார்வைகள், எதிர்காலத்தை குறித்த தெளிவான திட்டங்கள், கனவுகளை ஆண்டவரே நீர் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, ஃப்ரெண்ட்ஸ் சொல்லக்கூடிய தவறான ஆலோசனைகளுக்கு, ஆண்டவரே ஃப்ரெண்ட்ஸ் சொல்லக்கூடிய கேளிக்கைகளுக்கு உங்களுடைய பிள்ளைகள் யாரும் விருப்பம் தெரிவித்து போய்விடாதபடி இயேசுவின் நாமத்தினாலே என்னுடைய குழந்தைகளை நீர் காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கின்றேன். ஆண்டவரே, அம்மா அப்பா எனக்கு தகுந்த ஆலோசனைகளை நல்ல ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார்கள் என்று சொல்லி அந்த வார்த்தைக்கு எங்களுடைய பிள்ளைகள் கீழ்ப்படியும்படி இயேசுவின் நாமத்தில் நீர் கிருபை செய்யும்படி ஜெபிக்கின்றேன். அப்படியே நீர் செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த ஜெபத்தை கேட்கின்றேன் பிதாவே, ஆமென். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பும்
பரிசுத்த ஆவியானவரின் நடத்தல் பிரசன்னம் ஆசீர்வாதம் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலேயும் தங்கியிருப்பதாக. ஆமேன். இந்த மாபெரும் நற்செய்தி பணியில் ஒரு ஆதிவாசி குழந்தைய நீங்கள் 600 ரூபாய் கொடுத்து படிக்க வைக்கலாமே, உங்களால் ஏன்ற தொகையை கொடுத்து ஒரு ஆலயங்கள் கட்டுவதற்கு தீர்மானம் எடுக்கலாமே, உங்களுடைய பங்குகள் என்ன?